மாதிரி ஹீட்டாக இருக்க போகுது. கீழே வச்சிருவா. அப்போ இதில் உப்பு வந்து மிளகாத்தூள், புளி, பருப்பு, எண்ணெய், நீங்கள் கேட்ட அமுத்தாஞ்சன் தைலம், சரியா? டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிக்கிட்டு எடுப்பு பார்த்துக்கோங்க, சரியா? வீடு ரொம்ப மோசமா இருக்குல்ல. உட்கார் 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 மாதிரி பார்த்து. வீடு பார்த்தேன், ரொம்ப இதுவா இருக்கு. நீங்க வெளியே தான் படுக்கிறீங்க வேற 2 பேரும், சரியா? இந்த பாயை வச்சுன்னு எங்க 2 பேர் படுக்க போறோம். அதான் சரி ஒரு பாய் கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா இருமா வீட்டுக்கு. நல்ல பெரிய பாய் தான், அங்க போட்டு படுத்தாலும் சரி, நீங்க வெளியே போட்டு படுத்தாலும் சரி. ஏன்னா உள்ள பத்தாதுன்னு நினைக்கிறேன், பாய் பெருசு இது. உள்ள போட்டுக்கலாம் சரி, வெளியே போட்டுக்கலாம் சரி, வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அடுத்த வாட்டி வரும்போது பெட்ஷீட் எதனா எடுத்துன்னு வரது பாக்குறேன். கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. நம்ம உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தாத்தா கேட்டதா சொல்லுங்க. சாப்பிடுங்க, நல்லா வயிற்றுக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அந்த காய் பதார்த்தம் வச்சு பாய் எல்லாம் மட்டும் எடுத்தாந்து கொடுக்குறாங்க. அவங்களால தான் நாங்கள் பழக்கிறோம். நீங்கள் நல்லா இருந்தால் போதும். குழந்தை குட்டியோட நல்ல மாதிரிக்கா குடும்பமே, தாய் தாய்ப்பேன், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, நீங்கள் இருவரும் அந்த ஆண்டவர் புண்ணியத்தில், அந்த தெய்வம் புண்ணியத்தில் நல்லா இருந்தால் போதும். நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருந்த மாதிரி